வணக்கம். இன்று 2025 ஆண்டு மாசி மாதம் 15 நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். பலத்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையின் கீழ் தெரு திருவிழா தொடங்கியுள்ளது. பெண்கள் திருவிழா அல்லது அல்க்வெய்பர் என்று பெண்கள் பல இடங்களில் டவுன்கால்களை தாக்கி அடையாளமாக ஆட்சியை கைப்பற்றினர். குறிப்பாக கொலோனில் திருவிழாவின் ஆரம்பம் மீண்டும் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஊருக்கு வெளியே ஈர்த்து இருப்பினும் நகரத்தின் கூற்றுப்படி முந்தைய ஆண்டுகளை விட குறைவான செயல்பாடு இருந்தது. இது இணையத்தில் பரவி வரும் தாக்குதல் அச்சுறுத்தல்களால் ஏற்பட்டதா அல்லது மார்ச் வரை நீடித்து நீண்ட அமர்விற்கு பின் பலர் இந்த ஆண்டு ஏற்கனவே போதுமான அளவு கொண்டாடியதாலா என்பது தூய ஊகம் என்று ஒரு செய்தி தொடர்பாளர் கூறினார். அமர்வு பாரம்பரியமாக நவம்பர் 11 முதல் நடைபெறும். சாம்பல் புதன் வரை புரிந்தது. கார் தடைகளைப் போலவே கொலோன் நகரத்தில் எல்லா இடங்களிலும் போலீஸ் அதிகாரிகளும் ரோந்து கார்களும் இருந்தன. சமூக வலைத்தளங்களில் கொலோன் திருவிழாவில் தாக்குதல் நடத்த இஸ்லாமியர்கள் அழைப்பு விடுத்திருந்தனர். இருப்பினும் பெடரல் கிரிமினல் போலீஸ் அலுவலகம் இவற்றை பிரச்சார வெளியீடுகள் என வகைப்படுத்தியது. கொலோன் காவல்துறை தலைவர் ஜோகன்ஸ் கெமான்ஸ் செய்தி நிறுவனத்திடம் இத்தகைய பதவிகள் மக்களை அமைதிப்படுத்த உதவுகின்றன என்று கூறினார். உல்லாச பயணிகளை காக்க காவல்துறை மனிதாபிமான முறையில் அனைத்தையும் செய்து வருகின்றது. அதிபர் தனது சாத்தியமான வாரிசை பெற்றார். ஸ்கோல்ஸுக்கும் மெர்ஸுக்கும் இடையிலான சந்திப்பு என்ன என்பது பகிரங்கப்படுத்தப்படவில்லை. சிடியு தலைவர் பின்னர் எஸ்பிடியுடன் ஒரு அரசாங்கத்தை அமைப்பது பற்றி கருத்து தெரிவித்தார். கூட்டாட்சி தேர்தலுக்கு பின் யூனியனும் எஸ்பிடியும் அரசாங்கத்தை அமைக்கும் நோக்கில் ஆரம்ப விவாதங்களை தொடங்கின. தேர்தல் வெற்றியாளரும் யூனியன் அதிபர் வேட்பாளருமான பிடரிக் மெர்ஸ் அதிபர் ஒலாஃப் சோல்ஸுக்கு அதிபர் மாளிகையில் காலையில் சுமார் 1.5 மணி நேரம் சந்தித்தார். கூட்டாட்சி தேர்தலுக்கும் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கும் இடையிலான மாற்ற கட்டத்தை ஒழுங்கமைப்பது குறித்த உரையாடல் அநேகமாக இருக்கலாம். திங்கள் மாலை மெர்ஸ் ஏற்கனவே எஸ்பிடி இணை தலைவர் லார்ஸ் கிளிங்பீலுடன் தொலைபேசியில் பேசியிருந்தார். பின்னர் விவாதங்களின் உள்ளடக்கம் குறித்து பத்திரிகைகளுக்கு கருத்து தெரிவிக்க மெர்ஸ் விரும்பவில்லை. அது மிகவும் சீக்கிரம், ஆனால் அவர் எங்களை அவசரப்படுத்துமாறு வலியுறுத்தினார். பிரச்சனைகள் அவசரமானவை, அவைகளை ஒத்திவைக்க முடியாது. அதனால்தான் இப்போது விவாதங்களை விரைவாக தொடங்குவது எனக்கு முக்கியம். குறிப்பாக வெளிநாட்டு மற்றும் பாதுகாப்பு கொள்கை, இடம்பெயர்வு மற்றும் பொருளாதாரம் ஆகிய 3 முக்கிய விஷயங்களில் தெளிவு விரைவாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் மெர்ஸ் நம்பிக்கையுடன் இருந்தார். சமூக ஜனநாயக கட்சியினருடன் ஒரு நல்ல கூட்டணி ஒப்பந்தத்தில் நாம் உடன்படலாம் என்று நான் கருதுகின்றேன். யூனியன் தரப்பில் அவரும் ஜோடரும் பேச்சுவார்த்தைகளை வழி நடத்துவார்கள். பெர்லினில் உள்ள ஹோலோகாஸ்ட் நினைவிடத்தில் ஒரு சுற்றுலா பயணி மீது கத்தியால் தாக்கப்பட்டதில் யூத எதிர்ப்பு நோக்கத்தை அரச வழக்கறிஞர் அலுவலகம் கருதுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர் யூதர்களை கொல்ல எண்ணியதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த நபருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. பெர்லினில் உள்ள ஹோலோகாஸ்ட் நினைவிடத்தில் ஸ்பானிஷ் சுற்றுலா பயணி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் யூத எதிர்ப்பு பின்னணியை கொண்டுள்ளது. யூதர்களை கொல்லும் திட்டம் பல வாரங்களாக தன் மனதில் தோன்றியதாக சந்தேக நபர் கூறியதாக பெர்லின் காவல்துறை மற்றும் அரச வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. இந்த பின்னணியில் குற்றம் நடந்த இடமும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. பெர்லினின் வரலாற்று மையத்தில் ஐரோப்பாவில் கொல்லப்பட்ட யூதர்களுக்கான நினைவு சின்னம் தேசிய சோசலிஸ்டுகளின் ஆட்சியின் கீழ் கொல்லப்பட்ட 6 மில்லியன் யூதர்களை நினைவு கூறுகின்றது. மத ரீதியான தூண்டுதலும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதன்படி கொலை ஆயுதமாக சந்தேகிக்கப்படும் கத்திக்கு கூடுதலாக அந்த நபரிடம் ஒரு குர்ஆன் வசனங்களை கொண்ட காகிதம் மற்றும் ஒரு பிரார்த்தனை பாய் ஆகியவை அவரது பையில் இருந்தன.
தற்போதைய அறிவின்படி அரசு வழக்கறிஞர் அறிவித்தபடி மத்திய கிழக்கு மோதலுடன் தொடர்புகள் இருக்க வேண்டும் என கருதப்படுகின்றது. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றுமொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.